இந்திரலோகத்தில் இந்திரனுக்கு ஒரு சந்தேகம். என்ன சந்தேகம்னா, ரம்பா ஊர்வசி 2 பேருமே சிறப்பாக நடனம் ஆடுறவங்க. இவங்க 2 பேரில் நம்பர் 1 யார் ஆடுறாங்கன்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டு இந்திரன் என்ன பண்ணுறான், மன்னன் விக்ரமாதித்தரை சந்திச்சு விக்ரமாதித்தரை சொல்கிறான், ரம்பா ஊர்வசி 2 பேருமே சிறப்பாக நடனம் ஆடுறவங்க, இல்லை யார் நம்பர் 1ன்னு தெரியணும், ஒரு நாள் சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறான் இந்திரன் விக்ரமாதித்தன்ட்ட. இது என்ன பெரிய விஷயம், நாளைக்கு நீங்கள் எப்போதும் போல இந்திர சபையில் ரம்பா ஊர்வசியோட நடனத்தை வைங்க, யார் நம்பர் 1 நடனம் ஆடுறவங்கன்னு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறான் விக்ரமாதித்தன் இந்திரன்ட்ட. மறுநாள் என்னாச்சுன்னா, இந்திர சபையில் தேவர்கள், இந்திரன், விக்ரமாதித்தன், இன்னும் நிறைய பேர் ரம்பா ஊர்வசியோட நடனத்தை பார்க்குறதுக்காக காத்துக்கிட்டு இருந்தாங்க. இப்போ ரம்பா ஊர்வசியோட நடனம் ஆரம்பிச்சிருச்சு. ரம்பா ஊர்வசியோட நடனம் ஆரம்பித்ததுலேருந்து 2 பேருமே ஒருத்தவங்க போட்டி போட்டு ஆடுறாங்க. மான் போலவும் மயில் போலவும் குயில் போலவும் வளைஞ்சு அவ்வளோ சூப்பராக நடனம் ஆடினாங்க. இப்போ விக்ரமாதித்தன் என்ன பண்ணா, தன்னோட கையில் மலர் பூச்செண்டு அந்த மலர் பூச்செண்டை தன்னோட கையில் வச்சுருந்தான். இப்போ ரம்பா ஊர்வசி 2 பேரையும் கூப்பிட்டு, நீங்கள் 2 பேருமே ரொம்ப சிறப்பாக நடனம் ஆடுறீங்க, நீங்கள் வெறும் கையோடு ஆடுறதோட கையில் இந்த மலர் பூச்செண்டை வச்சுட்டு ஆடினீங்கன்னா இன்னும் அழகாக இருக்கும். விக்ரமாதித்தன் தன்னோட கையில் இருந்த 2 மலர் பூச்செண்டை ரம்பா ஊர்வசி 2 பேர்ட்டையும் கொடுக்குறான். ரம்பா ஊர்வசி 2 பேர் கையில் வாங்கிட்டு இன்னும் சிறப்பாக அழகாக ஆட ஆரம்பித்தாங்க. ஆடுறாங்க ரம்பா ஊர்வசி ஆடிக்கிட்டே இருந்தாங்க. கொஞ்ச நேரத்துக்கு பிறகு ஊர்வசி கீழே விழுந்துட்டா. ரம்பா மட்டும் ஆடிக்கிட்டே இருந்தா. இப்போ விக்ரமாதித்தன் எந்திரிச்சு சொல்கிறான், ரம்பா தான் நம்பர் 1 சிறப்பான நடனம் ஆடினவ அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சுற்றி இருந்தவங்களுக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு, எப்படி இது நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ விக்ரமாதித்தன் என்ன பண்ணுறான், ரம்பா ஊர்வசியோட கையில் இருக்க மலர் பூச்செண்டை எடுத்துட சொல்கிறான். இந்த மலர் பூச்செண்டை மேலே இருக்க அந்த மலரை விளக்கிட்டு சுற்றி இருக்கவங்ககிட்ட காட்டுறான். அந்த மலருக்குள்ளார என்ன இருந்துச்சுன்னா, தேளு, நண்டுவாக்கிளி, வண்டு, இந்த மாதிரி விஷப்பூச்சிகள்லாம் பூச்செண்டுக்குள்ளார இருந்துச்சு. ஒரு மலர் பூச்செண்டில் மட்டும் இல்லை, 2 மலர் பூச்செண்டிலுமே இருந்துச்சு. இந்த மலர் பூச்செண்டுக்குள்ளே இருக்க விஷப்பூச்சிகள் வந்து ஊர்வசி தீண்டி இருக்கும். அதனால தான் நம்ம ஊர்வசி கீழே விழுந்துட்டா. விஷப்பூச்சிகள் எப்படி ஊர்வசி மட்டும் தீண்டி இருக்குன்னா, ஊர்வசி என்ன பண்ணானா, நடனம் ஆடும்போது அந்த மலர் பூச்செண்டை இறுக பிடிச்சி நடனம் ஆடி இருக்கா. ரொம்ப அந்த மலர் பூச்செண்டை மென்மையாக பிடிச்சி நடனம் ஆடி இருக்கா. ஊர்வசி கடினமாக அந்த மலர் பூச்செண்டை பிடிச்சனால அந்த விஷப்பூச்சிகள் வந்து ஊர்வசி கையை தீண்டி இருக்கு. ரொம்பவும் மென்மையாக அந்த பூச்செண்டை பிடிச்சி ஆடியதுனால அந்த விஷப்பூச்சிகள் செண்டுக்குள்ளேயே இருந்திருக்கு. அதனால தான் ரொம்ப ஒன்றும் பண்ணல அப்படின்னு சொன்னா விக்ரமாதித்தன்.